உன்னதமே எங்கள் தகு நன்றி கடையாளமே. நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூர் சூரபதியே. நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூர் சூரபதியே. சர்வ வியாபகமும் எமை சார்ந்து தற்காத்ததுவே. எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நீதமே. எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நீதமே. சர்வ வல்லபமதும் எம்மை தாங்கினதும் பெரிதே. சத்ய சர்வேசுரனே கிருபாகரனே உன் சர்வத்துக்கும் துதியே. சத்ய சர்வேசுரனே கிருபாகரனே உன் சர்வத்துக்கும் துதியே. பூரணனே எல்லா வருடங்களிலும் எந்தனை உன்றன் வாக்கு தவறாதருளி ஒளிந்திட்ட வல்லாவிக்கு துதியே. உன்றன் வாக்கு தவறாதருளி ஒளிந்திட்ட வல்லாவிக்கு துதியே. வந்தனம் வந்தனமே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் கனிவான மகிழ்ச்சியான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறுவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஊடகத்தின் வழியாக கடவுளுடைய வார்த்தையோடு இந்த வாழ்த்துக்களை சொல்லவும், நாம் இணைந்து இந்த புத்தாண்டிலே கடவுளுடைய சித்தத்திற்கு உகந்த காரியங்களை செய்து பணிக்க ஆண்டவர் எல்லா கிருபைகளையும் எல்லா ஆற்றலையும் ஆர்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அனைவருக்கும் தந்து வழிநடத்துவாராக. நம்முடைய வழக்கத்திலும்
நம்முடைய எல்லா நிகழ்வுகளிலும் வாழ்த்துக்களிலும் செய்திகளிலும் புது வருட வாழ்த்து செய்தியை பகிர்ந்து கொள்வது வழக்கம். புது வருட ஆராதனை எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா இடங்களிலும் மிக உயர்வாக கருதுகின்றோம். ஏனென்றால் ஒரு வருடத்தினுடைய ஆரம்பத்திலே கடவுளுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வதற்காக திட்டமிடுகின்றோம். ஒருவேளை கடவுளுடைய வார்த்தை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் அது மாறாததாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்வோடும் வாழ்வின் நிலைமையோடும் நம் எல்லா நிலைகளிலும் இடைபடுவதாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையினுடைய ஆற்றலை புரிந்து கொள்கின்ற போது, அதை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்ற போது, நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் வருகின்ற ஏற்றங்கள் தாழ்வுகளிலே அவர்களின் வழியாக நாம் நடந்து முன்னேறி செல்ல கடவுள் நம்மோடு உடன் இருப்பவராக இருக்கின்றார். சமீபத்தில்தான் நாம் கிறிஸ்துவ பிறப்பு பண்டிகையை அனுசரித்தோம். அதில் முத்தாய்ப்பாக நாம் அதிகமாக சொன்னது வார்த்தையாகிய கடவுள் மனிதமானார், நம்மில் அவர் குடிகொண்டிருக்கின்றார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். கடவுளை நம்புகின்ற மக்கள் தங்கள் விருப்பத்தோடு வாழ்வது சரியல்ல என்பதற்காக கடவுள் அநேக நல்ல ஆலோசனைகளை, வழிகாட்டுதலை, விதிமுறைகளை தந்திருக்கின்றார். எவரெல்லாம் கடவுளுடைய மக்கள் என்று கடவுள் தெரிவு செய்தாரோ, கடவுள் விரும்பினாரோ, அவர்களெல்லாம் மிக பொறுப்போடு வாழ வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார். வாழும் உலகத்திலே ஒவ்வொரு நாளும் பொறுப்பற்ற எத்தனையோ காரியங்கள், விரும்பப்படாத காரியங்கள், மகிழ்ச்சியற்ற காரியங்கள், துயரமான காரியங்கள், வேதனை தருகின்ற காரியங்கள், ஆண்டவருக்கு உகந்ததல்லாத காரியங்களெல்லாம் நம்மை சூழ உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வின் சூழ்நிலையிலிருந்து தான் நாம் இந்த புதிய வருடத்திலே பிரவேசிக்கின்றோம். புதிய வருடத்திலே சாமுவேல் சொன்னது போல, கடவுளே நீர் சொல்லும், நாங்கள் கேட்கிறோம், உடைய ஆலோசனை என்ன என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளத்திலே மன்றாடி அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஒவ்வொரு நாளும் கடவுள் அருள் செய்ய வேண்டும். நம்முடைய சாமர்த்தியத்தினாலோ, நம்முடைய பலத்தினாலோ, நம்முடைய ஆற்றலினாலோ அல்ல, கடவுள் இரக்கமாக கிருபையாக இந்த புதிய ஆண்டை நம்முடைய ஆயுட்காலத்தோடு கூட்டி தந்திருக்கின்றார். கடவுள் தம்முடைய மக்கள் வாழ விடுவதற்காக சில நல்ல விதிமுறைகளை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அதை நாம் மிக புனிதமாக கடைபிடிக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் வழியாக 10 கற்பனைகள் கொடுக்கப்படுகிறது. இந்த 10 கற்பனைகளும் அன்று வாழ்ந்த மக்கள் புனிதமாக வாழ வேண்டும், ஒழுக்கமாக வாழ வேண்டும் மற்றும் ஒரு நல்ல சமூகமாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பு தான். ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலும் இதே கற்பனைகளை நான் அளிப்பதற்கு அல்ல, அவைகளை நிறைவேற்றும்படியாக, அவைகள் முழுமை பெறும்படியாக நான் விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த கற்பனைகளை மிக சுருக்கமாக 2 காரியமாக சொல்கின்றார். ஒன்று, கடவுளத்திலே அன்பு செய்ய வேண்டும், இன்னொன்று பிறரிடத்திலே அன்பு செய்ய வேண்டும். ஒருவேளை கடவுள் பிறர் என்று சொல்வதோடு மாத்திரமல்லாமல் நமக்கு பிறராக அடுத்திருக்கின்ற கடவுளுடைய படைப்புகளோடும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பேருண்மையை கற்றுத்தருகின்றார். இன்னும் நாம் அவைகளிலே விலகி போகாதபடி நாம் சரியாக முறையாக வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக தூய மத்திய நற்செய்தி 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஒரே ஒரு பொன் விதியாக, கோல்டன் ரூலாக சொல்கின்றார். அதை நாம் இந்த வருடத்தினுடைய ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால், பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்பதே. இதை நம்முடைய வாழும் சூழ்நிலையிலே ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அமைதியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நன்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், தவறான காரியங்கள் நடைபெறாது என்று சொல்லி நாம் மற்றவரிடத்தை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இந்த கடவுளுடைய வார்த்தை சொல்கிற போது, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்படி என்றால்
நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். நாம் உண்மையாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நேராக அந்த உண்மை நேர்மை வெளிப்பட வேண்டும். இப்படி ஒன்றொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இவைகளெல்லாம் நம்முடைய நிஜ வாழ்க்கையிலே இந்த புதிய வருடத்தில் ஒவ்வொரு நாளும் அப்பியாசமாக இருக்கட்டும், பயிற்சியாக இருக்க வேண்டும். இதை ஒருவேளை கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி நாம் சில வார்த்தைகளை, திருவசனங்களை கடவுளுடைய வார்த்தையினுடைய உடன்பாடாக சொல்லலாம். இந்த உடன்பாடுகளுடைய ஒட்டு மொத்தமே ஒரு முழுமையான சமூகம் அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகமானது, அந்த மக்களானவர்கள் உண்மையாக, நீதியாக, தூய்மையாக வாழ வேண்டும். இதுதான் கடவுளுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு. கடவுளுடைய கிருபையினாலே நாம் பெற்றிருக்கின்ற 2025வது புதிய வருடத்திலே பேராயமாக அனைவரும் கடைபிடிக்கத்தக்கதாக ஒரு கருப்பொருளை தெரிவு செய்துள்ளோம். அது 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது திருவசனம். உங்களை அழைத்தவர் தூய்மையை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலும் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். இது இந்த வருடத்தினுடைய கருப்பொருள். இந்த கருப்பொருள் சார்ந்து நம்முடைய சிந்தனைகளெல்லாம் சிந்திக்கவும், கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மிலே இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கடமைகளையும் செய்கின்ற போது, ஒருவேளை நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அந்த புனிதமான பொன்னான விதிமுறைகளை கடைபிடித்து பிறரில் நாம் எதிர்பார்க்கின்ற காரியத்தை நாம் செய்து பரிசுத்தமாக வாழ ஆண்டவர் அருள் செய்வாராக. இந்த புதிய வருடத்தில் ஒரு சமூகமாக, ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக, ஒரு தனி மனிதராக நாம் நினைக்க வேண்டும். கடவுளே, நான் பிறருக்கு அல்லது பிறரிடத்தில் நான் என்ன காரியங்களை எதிர்பார்க்கின்றனோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்ய ஒவ்வொரு நாளும் எனக்கு அருள் தாரும், எனக்கு ஆற்றல் தாரும், எனக்கு வழிகாட்டும், உடைய ஆலோசனை தாரும் என்று பணிவோடும் மன்றாட்டுகளோடும் இந்த புதிய வருடத்திலே நாம் பயணிப்போம். இந்த புதிய வருடம் நம்மோடு இருக்கின்ற எல்லா மக்களுக்கும், எல்லா நிலைமையில் இருக்கின்ற சூழ்நிலைகளிலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம். இறையாசி நம்மோடும், நம் சமூகத்தோடும், நம் நாட்டோடும், உலக மக்கள் அனைவரோடும், ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் நம்மை விட்டு அகன்று தூரமான இடத்தில் இருந்தாலும் எல்லோருக்கும் பேராயத்தின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி இறையாசியை கூறுகின்றேன். இறையாசி நம் அனைவரோடும் என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். அனைவரும் பாடிடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஞான ரட்சகநாதனமை, ஞான ரட்சகநாதனமை, இந்த நாள் வரை ஞானமதிகள் காத்தார். புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். வருடமதினில் மனுடரில் வெகு மோச கஸ்திகள் தனிலேயுள்ளன. முந்து வருடமதினில் மனுடரில் வெகு மோச கஸ்திகள் தனிலேயுள்ளன. தந்து
தந்து நமக்குயிருடையுணவும் தந்து நமக்குயிருடையுணவும் வெகு தயவுடனே சுத்த காத்ததினால் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனைவரும் பாடிடுவோம். பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகு கொடும் பாழ்கொள்ளை நோய் விஷ தோஷத்திற்கும் பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகு கொடும் பாழ்கொள்ளை நோய் விஷ தோஷத்திற்கும் தஞ்சரட்சக தவித்து நம்மை தஞ்சரட்சக தவித்து நம்மை இத்தரைதனில் குறைதனியாற்றியதா புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனைவரும் பாடிடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த